நம்ம ஆள் ஒரு ஆள் எத்தனை வந்தாரு அப்போ லாட்ஜிங்லயே சரியான பிகருங்க போயிடுச்சுப்பா. ஆனா இருக்குது எனக்கு, ஆனா தெரியல அது எதுவும். ஆமா உனக்கு தெரியாது, நீ நேரத்தா போய் அப்படி நின்னாதான் அந்த இது மார்க்கெட்ல எல்லாம் வராதுங்க பாரு, அவங்களே பிடிச்சிக்கலாம். அது இங்க வரலாம். நான் அந்த பக்கம் போல, பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அத அந்த பக்கம் நான் இது வரைக்கும் போல. இங்கேயும் இருக்குதுன்றாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியல எதுன்னு. உங்க வீட்லயே நட்டுவானுங்க. அது தெரிஞ்சவங்க இருந்தாக்கா நம்ம செய்யலாம். ஆமா, அப்பதான் தைரியமா போலாம். நீ இருக்க நீ வந்துருவ. நீ சொன்ன சரி பாக்கலாம், 5000 கேக்குறா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. சரி போனா போது குத்துட்டு கொடுங்க அத்தா இருக்க வேண்டியது தானே. அவ்வளவுதான், அதுக்குதான் நான் சொல்லுவேன். வேற எல்லாம் இங்க இருக்குதுன்னா நான் உன்னை எப்போ கூப்பிட்டு இருப்பேனே நானு. ஆமா உனக்கு தெரியல இருக்குது வீட்லயே இஷ்டம் போல இருக்குது. ஆமா, ஆனா உனக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாது, பயம். ஒரு மாதிரியா நினைப்பானுங்கன்னு பயம். எனக்கு அது ஒரு பயம் இருக்குது. ஆமா, அதனாலதான் நீ எதையுமே சாதிக்காதுக்கிற. இன்னும் எவ்வளவோ சும்மாவும் போட்டுக்கிறேன், நான் எத்தனை தடவை போட்டுக்கிறேன் தெரியுமா அவள. ஆனா ரொம்ப சுத்தம், அவளே நீரோ மாட்டி விடுவான். நல்லா போட்டு கேண்டீன் எனக்கு கொஞ்சம் வாடின்றது தானே. நான் சொல்லு நீ அவளை ஒத்தி பிடிச்சா மொத்த பேர் பிடிச்சி குத்துருவா. இப்போ அவன் நம்பர் இருந்தா போன் பண்ணி, அங்க ஆர்மி கேண்டீன் இருக்குதாம பிரிட்ஜு கீழே. ஆமா, அங்க சொல்லிட்டோம்னா வந்தாளானா, நான் இவரு உன் பேரு சொன்னாலானா, நான் இங்கே அவளை உட்கார வச்சு நல்லா பேசி அனுப்பிடுவேன் எல்லாத்தையும். வேற ஆள் வந்து தங்குற மாதிரிக்குதா? இப்ப நேரத்துக்கு வந்து தங்கலாம். யாரும் ஒண்ணும் தெரியாதா? நான் கேமரா இருக்கு, பின்னால் பக்கமா வர வச்சு பண்ணிக்கலான்னு வைய. ஒன்னும் அந்த கேமராக்கு அந்த பக்கமா அந்த ஸ்கூல் ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்தேன்னா ஓகே. அப்படி ஒரு ஐடியா பண்ணிச்சு. அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் வைய. ஆனா வந்து நம்மளுக்கு தெரியலையே தானே பிரச்சனை. தெரிஞ்சுச்சேன்னா நீ தான் உன்னை வர வச்சு நான் அடிச்சிடுவேன் போன்னு. ஆமா, அதே நம்புறேன்னா சொல்றேன், நம்மளுக்கு உனக்கும் பை இல்லை எனக்கும் பை இல்லை. என்னுடைய கடைக்காலில் கூட ரூம் இருக்குது, அந்த ரூம் கூட போடலாம். ஆமா, இன்னத்துக்கு எவ்வளவு மேற்க மாட்டான் தெருவில். ஆமா, சாவி எடுத்துன்னு வந்து அழகா தந்துட்டு உள்ள போடலாம். ஆமா, லைட்டுனா என் மயிறு நான் அதில் போய் நம்ம புளிதாங்காட்டி மாதிரி போறோம். சும்மா வந்து தந்து பார்த்துமா 2 hour பார்த்துட்டு காலையில் மத்தியானமா சுத்தம் பண்ணி வச்சுட்டு இன்னத்துக்கு அவளை அப்படி வாடி நான் இப்படி வர்ற கதவு தந்துட்டு நீ அது உள்ள போடின்னா நம்ம போயிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், இப்பதான் அப்படிதான் தெரியாது. என்ன நம்ம 3 hour 4 hour செஞ்சுன்னு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரக்கு போட்டா கொஞ்ச நேரம் இருக்கும், அவ்வளவுதான். சரக்கு போட்டு அங்கே கூட அவளுக்கு கூட குடிப்பிட்டு வச்சு அதெல்லாம் பண்ணலாம். எனக்கு வசதி இல்லை, அதனால தான் பாரு. ஒன்னும் போயிடாது. எவ்வளவு மீட்டர் தெரிஞ்ச பிறகு உனக்கு அருமையா நீ செட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்னும் வேணாம். கொஞ்சம் நல்லா இருக்கணும் டிசிப்ளினா. அவ வந்து எனக்கு என்னன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் வாங்கி எல்லாமே போடுறேன். நீயும் சாப்பிடு, உனக்கு 3 டைம் நீ எங்கிட்டயும் சாப்பிட்டுரு, வீட்டுல போய் பட்டுக்கோ. எனக்கு ஓணுன்னு மத்தியானம் சாயந்தரம் ஒன்று ஏதாவது பார்த்துக்கிறேன். அது மாதிரி செட்டில் பண்ணுன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆமா, அவரு பண்ணுவாரு. ஒண்ணு இருக்குது, அவ வந்து என்னன்றா 10,000 ரூபாய் சம்பளம் மாதிரி கொடுக்க சொல்லுவான். 10,000 எப்படி கொடுத்து 10,000 இருப்பா, சின்ன வயசுவோ விடோ ஆயிட்டவா. சரி நான் வாங்குறதே 10,000. ஏன் உனக்கு அந்த பென்ஷன் வருமே? அது லோனு நிறைய பியூர்பா, இது பியூர். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இன்னும் சின்ன வயசு
அவளுக்கு முன்னே கேட்டா அவளும் 3 வேலை இங்க சாப்பிட்டுக்குன்னு 10,000 கொடுன்னா எனக்கே 10,000 கொடுக்க மாட்டேன்னா வேலைக்கு போனா. ஆமா இதெல்லாம் குறைஞ்சு போச்சு பாரு வா, நான் ஒண்ணு டெய்லி என்கிட்ட படுக்குவானா, வாரத்துல ஒரு நாள் படுத்தா கூட போதும் எனக்கு ஒண்ணு. நீ அவளுக்கு சொல்லி டெய்லி என்கிட்ட படுக்குவானா, நீ உனக்கு எவ்வளவு வேணும் கேட்டு வாங்கிக்கோ, சாப்பாடு 3 வேளை சாப்பிடு, கறி மீன் முட்டை என்ன கேக்குறியோ அது வாங்கி கொடுக்குறேன், எனக்கு செஞ்சு வச்சுட்டு நீ சாப்பிட்டு சம்பளம் வாங்கிக்கோ. நான் தான் சொல்லுவேன். அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன் விடு, நீ இவ்வளவு சொல்லிட்டல. எப்ப நீ கூட வருவ அங்க. அப்படிதான் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படிங்கும்போது நானே 10,000 கொடுத்துட்டு நான் வர்றதே எனக்கு 10,000. அதை நான் என்னன்றேன், நீ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டுனா நானும் கொடுத்துருவேன். என்னுடைய இது நான் இப்ப கூட ரூம் எடுத்தேன்னா நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன், அப்போதான் எனக்கு பிடிக்கும். நான் அந்த மாதிரி என்னவோ நீ நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அதே அந்த போலீஸ்காரங்க கூட நிறைய துட்டு வச்சுக்கிறான், அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவான். அந்த ஆளு குத்த கூட நானே குத்துக்கிறோன்னு கூட சொல்லுவான் அவன். அவ்வளவு பெரிய ஆளு அவன் பெரிய ஆளு. அவன் சென்டர்ல நம்மளும் போய்க்கலாம். அவ்வளவுதான், நான் அதான் சொல்லுவேன். ஆனா ஆளு இடம் போடுற சிங்களடியா போடுற தலைவரு யாரு? யாரு நீ? அவனா? இல்ல நீ. நான் எனக்கு நல்லா தெரியும், அவன் துட்டு ஜாஸ்தியா வாங்குறான், அவன் கம்பளம் வாங்கி ஓடு ஒருத்த சுத்தின்னு இருப்பான் அவன். அவனுக்கு நம்ப முடியுமா? நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. அதனால உனக்கு நான் சொல்றேன், நம்ம 3 பேரும் ஒத்துழைச்சு போனா வாடகை கொடுத்துன்னு கூட அவளுக்கும் கொடுத்துக்கணும் கூட, அவ கேட்கறது ஒரு 5,000 கூட கொடுத்துன்னு 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பாடெல்லாம் நான் போட்டுடுறேன். ஓகேவா? சரி சரிண்ணா. பேசு. என்ன சாப்பிட்ட? என்ன செய்து வந்த சாப்பாடு? இது 2 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன், குருமா, அந்த ஆம்லெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஒருத்தன் லெமன் பக்காடி, ஒருத்தன் ரமு ஒருத்தன் வாங்கினான் லெமன் பக்காடிய. நல்லா இருக்குண்ணே. அது எனக்கு ஒரு குவார்ட்டர் கொடுத்துட்டான். நான் அடிச்சுட்டேன், நான் சாப்பிட்டேன், பெட்டு கட்டிட்டு பெட்டு போட்டேன், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா தெளிவா கரெக்ட் போட்டா கூட ஒன்னும் அவளுக்கு கிட்டே இல்லையா? எனக்கு அதெல்லாம் இந்த நான் என்னுடைய லிமிட் எது அதுதான் சாப்பிடுவேன். நீ ஒரு கிளாஸ்ல ஃபுல் கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன்னா கூட நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய லிமிட் என்னன்னா, நான் கையில் ஊற்றும் போதே நான் தெரிஞ்சுக்குவேன். இதுக்கு மேல நம்ம போனோம்னா வாந்தி எடுக்க. எனக்கு அந்த 2 பக்கு கடிச்சு வரைக்கும், அந்த 2 பக்கு இன்னைக்கும் அந்த 2 பக்கு தான், அன்னைக்கும் அந்த 2 பக்கு தான். அதோட லிமிட் அப்ப நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். இப்போ சின்ன பையன் மாதிரி இருக்கு தலைவர். என்னது இருந்து என்ன பிரயோஜனம்? கேவலமா போச்சு. இன்னும் ஆயிடுச்சு நடந்தது. அச்சாமா இருக்கு ஜாஸ்தி தொலை போடுறாங்க, வாழ்க்கையே நாசமாயி போச்சு. எம்ஜிஆர் நகர் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெளியே போடான்ட்டா என்ன, இவ்வளவும் வாங்கிக்கணும் இவ்வளவும் ஏடிக்கணும், என்ன வெளியே போடான்ட்டா. பண்ணி அவங்க பேர்ல ரீச் பண்ணிட்டியா அந்த எம்ஜிஆர் நகர்ல? அதுதான் ப்ராப்ளம். பாய் மனுஷனா நீ, எல்லாமே உன் கண்ட்ரோல்ல இருக்குனையா? அது சொன்ன நான் உன்ன கூட நம்பிடுவேன். ஆனா எனக்கு துரோகம் செஞ்சாலும் நீ தான் அழிஞ்சு போவ. ஆமா, அதே மாதிரி அவ எனக்கு துரோகம் செஞ்சா அவ அழிஞ்சு போவா, நான் நல்லா தான் இருப்பேன். ஆமா, உனக்கு குணத்துக்கு கண்டிப்பா நல்லா தான் இருப்பேன். நான் இது வரைக்கும் என்கிட்ட போய் நின்று 1 ரூபாய் கொடு 10 ரூபாய் கொடு டீ வாங்கி கொடுன்னு நான் கேட்டது கிடையாது. யாருக்கிட்டயுமே கேட்க மாட்டேன். கடவுளை எனக்கு கொடுத்துக்கிறேன், நான் வாங்கி ஒருத்தர் கொடுப்பேன்.
நேத்து கூட நீ சொன்ன பிறகுதான் உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு பார்த்தணும். இங்க இருக்குது